உதாரணத்துக்கு இது வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த். ஜெயலலிதா அவங்க என்ன இது பண்ணாங்க, 5ஆம் நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணாங்க, புதன்கிறத ஆக்டிவேஷன் பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மையார்லாம் நிறைய அன்னதானம் பண்ணாங்க. அம்மா உணவகம்னு ஒன்று கொண்டு வந்ததுனால தான் ஒரு தடவை ஆட்சியே வந்தது. அவங்க ஆமாம், பெரிய சக்ஸஸ் ஆனிச்சு. அவங்கள கூப்பிட்றதே என்னன்னு சொன்னாங்க, செல்வின்னு இருந்தவங்க திடீர்னு அம்மான்னு ஆனவங்களால அம்மா உணவகம், அம்மா மருந்தகம். அது வந்து 12/12/1950. அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த 3 ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சக்ஸஸ். இதுவே பெரிய சக்ஸஸ் கொடுக்குது. இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டன் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்கள் வந்து அதிகரிக்க அதிகரிக்க ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு இது உண்டு. விஜய் அவர்களோட 22/06/1974. சரி, 22 ஆமாம் சார், சரியா? 6க்கு இங்கே ஒரு 6, 1 9 7 4. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா 44 வந்துடும். இப்போ 44ங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட் பீரியட்ல பிரபலப்படுத்தக்கூடிய இதுதான் வந்து அந்த ராகுவோட ஓவர் நைட்ல இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இருக்காருல்ல, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டேட்டா பற்றியும் இதையும் போட்டால் அவங்களுக்கு இந்த மாதிரியான கிராசஸ் வரும். முகேஷ் அம்பானியுமே நீதா அம்பானியை கல்யாணம் பண்ணி தான் அவருக்கும் அவங்க 2 பேருக்கும் போட்டோம்னா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸோட இதை போட்டு நாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இதில் இந்த பேர் மேட்சிங், இந்த கிராசஸ் வந்து நார்த் இந்தியன்லாம் நிறைய பேர் வந்து மார்வாடிகளில் கோதுமை சாப்பிட்றதுனால தான். ஆனால் நீங்கள் ஒரு முதலாளி ஆகணும் அப்படின்னா கோதுமை உணவை நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியனோட காரகத்துவம் உங்களுக்கு வந்து அதிகமாகும். உங்களால் சாப்பிட்றதுக்கு இதாக இருந்ததுன்னா தானம் பண்ணுங்க. இதுபடி நீங்கள் ஃபோன் நம்பரை கொண்டு வந்துடணும். இதுபடி நீங்கள் உங்கள் வீட்டு நம்பரை கொண்டு வந்துடுறது, அப்புறம் உங்கள் கார் நம்பர் பிளேட்டு, ஆமாம் கார் நம்பர்லாம் அப்படி கொண்டு வந்துடணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரியான எண்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுலேயும் இந்த 456 வர மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருந்ததுன்னு வைங்க. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனையாளர் நர்பவி நம்பிராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்போதுமே நம்ம நேருக்கு நேர் உட்காந்து ஒரு இன்டர்வியூ பேட்டர்னில் பேசுகிறதுக்கும் இப்போ வந்து ஒரு போர்டு முன்னாடி நிற்கிறோம், அதுவும் லோ ஷோ கிரேட் அப்படின்னு வேற எழுதியிருக்கீங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். ஆக்சுவலாக வந்து உட்காந்து பேசியே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் வந்து போர்டில் தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஓகே, நம்ம அதிலிருந்து தானே நம்ம வந்தோம், ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்து தானே நம்ம வந்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லூசு கிரீட் அப்படிங்கிறது ஒரு சைனீஸ் மெத்தட். சைனீஸ் வந்து நிறையா வந்து நம்மளோட அந்த அமானுஷ்யமான விஷயங்களை எல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள். நாம் எப்படி வந்து ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே மாதிரி அவங்களும் அந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறையா புது புது டெக்னிக்கலான விஷயங்களை எல்லாம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஓகே, இந்த லூசு கிரீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நாம் அவங்களுக்கு எந்த கிரகம் வந்து ப்ளஸ்ஸு, எம்டி பாக்ஸஸ் இருக்கிறது வந்து அவங்களுக்கு அது ஒரு மைனஸ் மாதிரியான ஒரு இது. அப்போ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஒருத்தருக்கு வந்து இந்த எல்லா 9 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 9மே நவகிரகங்கள். 1 சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். நவகிரகங்களை வச்சு தான் நம்மளுடைய ஜாதக கட்டம் எல்லாமே இருக்கு. இவங்க இதை வந்து ஒரு ஃபார்முலா வச்சு இந்த இதை வந்து டெரிவேஷன் பண்ணி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை பொறுத்து வந்து அவங்க வந்து அதை இது பண்ணுறாங்க. ஓகே சார். இப்போ இதை எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் இருந்து தான் எடுக்கணும். சரி சார். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த். அப்போ என்ன அப்படின்னா 2 இருக்கா, அந்த இடத்துல 2 போடணும். ஓகே. 4 இருக்கா, அந்த இடத்துல 4 போடணும். இங்கே ஒரு 2 இருக்கு, அப்போ இன்னொரு 2 போட்டுக்கணும். 1 இருக்கா, அந்த இடத்துல 1. 9 இருக்கா, அந்த இடத்துல 9. 4 இருக்கா, அந்த இடத்துல 4. 8 இருக்கா, அந்த இடத்துல 8. இப்போ இது டபுள் நம்பருங்கிறதுனால இதை 2ஐயும் கூட்டினா வரக்கூடிய டிஜிட்டையும் 2 + 4 6. ஆமாம், இங்கே ஒரு 6. இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினா 2 + 4 6, 6 2 8, 9 18, 22, 8 30. 30னா
3 எடுத்துக்கணும். இப்போ 3. ஓகே. இப்போ இதில் உள்ள கோல்டன் ரூலில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பில் ஒருத்தவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இந்த நம்பர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாலே அவங்க எப்படியாவது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய நபர்களாக அவங்க தொழில் சார்ந்து, துறை சார்ந்து, அல்லது வாழ்க்கையில் அவங்க ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இது வந்து செகண்ட் கிராஸ். இந்த 258 அவங்க டேட் ஆஃப் பர்த்தில் வருது. இது தேர்ட் கிராஸ் அப்படிங்கிற மாதிரியான இது. அதுக்கடுத்தது இந்த நம்பர். இதை மாதிரி ஒரு இதுக்குமே ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து நம்ம போட்டதில் வந்து உங்களுக்கு ஏதாவது அந்த கிராஸ் இருக்கா? இல்லை சார், நடுவில் ஏதோ மிஸ் ஆகுது. 5 மிஸ் ஆகுது, 7 மிஸ் ஆகுது. ஆமாம், சரிங்களா? 5 அப்படிங்கிறது மெர்க்குரி, புதன். ஓகே, ஓகேவா? அந்த கிரகத்துக்குரிய விஷயத்த அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த 5ஆம் நம்பர் வந்து அவங்களுக்கு வந்து இது ஃபுல்ஃபில் ஆயிடும். ஜெயலலிதா அவங்க என்ன இது பண்ணாங்க? 5ஆம் நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணாங்க, புதன்கிறத ஆக்டிவேஷன் பண்ணாங்க. அவங்களுடைய சின்னம் வந்து என்னது? இரட்டை இலை. அது என்ன கலரு? பச்சை. அவங்க போடுற ட்ரெஸ் கோடு என்னது? பச்சை தான், மேக்ஸிமம் க்ரீனாக தான் இருக்கும். இந்த கிராஸ் வந்துருச்சா? அவ்வளோதான் விஷயம். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணதுனால இந்த கிராஸும் வந்துடுது, இந்த கிராஸும் வந்துடுது, 2 கிடைச்சது. சரிங்களா? அடுத்தது 7. இது அவங்க என்ன பண்ணாங்க? அந்த தனிமை அப்படிங்கிறது கேது. அவங்களுடைய லைஃபே வந்து ஒரு சிங்கிள் தான். செல்வி ஜெயலலிதானாங்க, அப்புறம் அம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலகாலத்துக்கும் அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு மர்மமாகவே இருக்கும். சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி நிறைய கோயில்களுக்கு நிறையா விஷயங்களே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இந்த கிராஸுமே வந்து விடுகிறது. ஸோ இப்படித்தான் வந்து இந்த இதை வந்து நாம் நிறைவு பண்ணணும். ஓகே. அப்போ உதாரணத்துக்கு அடுத்தது வந்து பாருங்க, அது வந்து 12/12/1950. அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இது. அப்போ அது அந்த 12/12ங்கிறதே ஒரு ஏஞ்சல் நம்பர். ஓகே. 3 சரியா? இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர்ஸில் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸாக இருந்தது அப்படின்னா அது அவங்களுக்கு அவங்க அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுக்கு அது கிடைக்காத ஒரு இதாகவும் இருக்கும். அதே அதிக நம்பராக இருந்ததுன்னா அது அவங்களுக்கு ப்ளஸ். இப்போ உதாரணத்துக்கு இந்த 9 வந்து சில பேர் 90s கிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? 1999 பிறந்தவங்களுக்கு 3 வந்துடும் அதில். ஆமாம், புரியுதுங்களா? 2000 இருக்கிறவங்களுக்கு 3 வந்துடும். சைபருக்கு இங்கே வேல்யூ கிடையாது. அப்போ அவங்களுக்குலாம் வந்து அந்த 3 டிஜிட் வந்து இல்லாத மாதிரியானது. அதனால தான் 2K கிட்ஸ் வந்து நிறையா விஷயங்களை அவர்கள் பெறுவதற்கே தவிப்பார்கள், இழப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று உண்டு. ஏன்னா 3 சைபர் ஆயிடுது, அதுக்கு வேல்யூவே கிடையாது. இங்கே எங்கேயும் போடவே முடியாதுல, 9 தானே இருக்கு. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரஜினிகாந்தோட இதை நம்ம இது பண்ணோம் அப்படின்னா 1க்கு 1 போடுங்க. அங்கே 2, இங்கே ஒரு 2 இருக்கு, இன்னொரு 2 1. ஆமாம், சரியா? 2 2 இதை அப்படியே நம்ம போட்டுக்குவோம். அப்புறம் இன்னொரு 1 இருக்கு. ஆமாம், சரியா? இப்போ 9க்கு 9, 5க்கு 5. சைபருக்கு வேல்யூ கிடையாது. சைபருக்கு வேல்யூ கிடையாது. இந்த இதை கூட்டினோன்னா 3 இங்கே வந்துருச்சு. இந்த 3ன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் இதாக கூட்டுங்க. 3 3 3 6 6 1 7 7 9 16 16 5 21, அதுவும் 3. அப்போ 3 அப்படிங்கிறது 2 குருன்னு கணக்கு வச்சுட்டோம். ஓகே. ஸோ அப்படி பார்த்தாலுமே அவருக்கு வந்து கிராஸ் எதுவுமே வரல. புரியுதா? ஆனால் இந்த 3 1 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சக்ஸஸ். இதுவே பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடியது. இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டன் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்கள் வந்து அதிகரிக்க ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு இது உண்டு. 4 1 வரவங்கள்லாம் இன்னும் வந்து சூப்பர் பிரில்லியன்ஸியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
ஸோ அதை மாதிரியான இது இந்த மற்ற நம்பர்ஸ் இல்லைனாலும் இந்த மாதிரியாக வந்தாலும் இதுவுமே ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான இது. ஏன்னா இதையும் நீங்க கூட்டினீங்கன்னா 3 தான் வரும். ஆமா. அப்ப ஏற்கனவே அவருக்கு இந்த இதுல ஒரு 3 வருது, இந்த இதுல ஒரு 3 வருது, ஒண்ணுலயும் 3 வருது. அப்ப 333 அப்படிங்கறதே நம்ம ஏற்கனவே ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். அது 333 கூட்டினா 9 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த 369 மெத்தட்ல அவரோட இது வந்து வேலை செய்யக்கூடியது. அடுத்தபடியாக விஜய் அவர்களோடது 22/06/1974. சரி, 22க்கு 2 ஆமா சார். சரியா, 6க்கு இங்க ஒரு 6, 1 9 7 4 புரியுதுங்களா? அப்ப எல்லாத்தையும் கூட்டினா 4 6 4 10 11 20 27 4 31 திரும்பவும் ஒரு 4 வந்துருது. ஓ, 4 வந்துருது. இப்போ 4ங்கிறது என்ன அப்படின்னா 4னா ராகு, 2 ராகு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஓ, அது மிகப்பெரிய அளவுல அவங்கள ஷார்ட் பீரியட்ல பிரபலப்படுத்தக்கூடிய இதுதான் வந்து அந்த ராகுவோட ஓவர் நைட்ல உலக ஃபேமஸ் ஆக்கக்கூடியதுக்கு வந்து இந்த ராகு தான் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ அப்போ அந்த விதத்துல அது ஜெயிக்கக்கூடிய ஒரு இதாகவே கருதப்படுது. ஓகே, இப்போ அடுத்தது 14/6/1946 டொனால்ட் ட்ரம்ப். ஆமா, சரிங்களா? அவரதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 நாள் இருக்கும். ஆமா, இந்த 2 நாளுக்கு 2 நாள் போட்டுறோம். 1க்கு ஒரு 1 இருக்குன்னு வைங்க, 6க்கு 6, அடுத்தது 4 6க்கு 9 இன்னொரு 6 இருக்கு. கூட்டினா இந்த 2 டிஜிட்டையும் நம்ம கூட்டினோம்னா 5 வந்துடுது. 5 வந்துருமா? ஆமா. அப்போ 5 இங்கே வந்துடும். அப்போ அவரோட இதுல வந்து இந்த 4 5 6 வந்துருதா, இந்த ஒரு கிராஸ் வந்துருதா, சக்சஸ். அப்போ அதே சக்சஸ் தான். அப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க, 5 6 5 11 12 21 4 25னா 7. இப்போ 7 6 எல்லாத்தையும் சேர்த்து தானே உங்களுக்கு வந்து அந்த நம்பருக்கு வந்து 7 வந்துருது. ஸோ ஒரு கிராஸ் வந்துருச்சுனாலே அது வந்து அவங்கள வந்து உலக அளவுல பிரபலப்படுத்தக்கூடியது, அல்லது அவங்களுடைய இடங்களில் எந்த துறை சார்ந்திருக்காங்களையோ அதுல பிரபலப்படுத்தக்கூடிய இதா இருக்கும். ஓகே சார். இப்போ உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா முகேஷ் அம்பானி இருக்கார் இல்லையா, அவரோட இதுலலாம் வந்து அந்த 4 5 2 கிராஸ் வரும். ஓ, இன்னொன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நீங்க பார்க்கும்போது ஹஸ்பண்டோடதையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த்தையும் போடணும். ஆனால் அதுக்கான ரூல் என்ன அப்படின்னா 2 பேருக்கும் இருக்கக்கூடிய காமன் நம்பர்ஸை போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டக்கூடாது. இப்போ இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு ஹஸ்பண்ட், இது ஒரு ஒய்ஃப் அப்படின்னா இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்குன்னா ஒரு 2 தான் போடணும். இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு அப்படின்னா ஒரு 1 போடணும். அப்படிதான் கால்குலேட் பண்ணா அதை மட்டும் அப்படி கால்குலேட் பண்ணணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது அஜய் தேவ்கன் கஜோல் இருக்கு அப்படின்னா, ஆமா, கஜோலை கல்யாணம் பண்ண பிறகுதான் இவர் பெரிய அளவு இதானார், பிரபலமானார். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இருக்காருல்ல, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா சுதாமூர்த்தி, அவங்களுடைய டேட்டா பத்தியும் இதையும் போட்டா அவங்களுக்கு இந்த மாதிரியான கிராசஸ் வரும். முகேஷ் அம்பானியுமே நீதா அம்பானியை கல்யாணம் பண்ணி தான் அவருக்கும் அவங்க 2 பேருக்கும் போட்டோம்னா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸோட இதை போட்டு நாம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இதுல இந்த பேர் மேட்சிங், இந்த கிராசஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் கிராஸோ, இந்த செகண்ட் லைன் கிராஸோ, தேர்ட் லைன் கிராஸ் ஏதாவது ஒன்று அவர்களுக்கு மேட்ச் பொருத்தி வரும். ஓகே, இப்போ இது 14/6/1996. இப்போ இதுலயே வந்து 5 1 இருக்கு, அதுக்கப்புறம் இது 2 4 1 இருக்கு, அப்புறமா 5 1 வந்துருது, 6 வந்துருது. இப்போ 4 5 6 வந்துருதா? வந்துருது. 2 6 வருது. ஆமா, 2 9 வருது, 2 1 வருது. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா 5 6 5 11 12 21 30 36, அதுவும் 369 படி 9. அப்போ 2 9. அப்போ இது எல்லாமே இவர்களுக்கு வந்து டபுளாக இருக்கக்கூடியது. அந்த 4 5 6ங்கிறது வந்துடுச்சுனாலே அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய அளவு ஜெயிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், சார் 2K கிட்ஸுக்கு 3 சைபர்னு சொல்லிட்டீங்களா, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு பதட்டம். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ நம்ம அந்த கிரகத்துக்குரிய விஷயங்களை நம்மளுடைய ட்ரெஸ் கோடில் கொண்டு வரணும், உணவில் கொண்டு வரணும், அந்த பொருட்களை நம்ம
பயன்படுத்தணும். அதுக்குரிய தான தர்மங்களை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவில் கைக்கூடி வரும், சக்ஸஸ் ஆகும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த்தே போடுறேன், 4/11/1979. 4க்கு 4 வந்துருச்சு, 2 1 வருது, 3 1 வருது. சரியா? அடுத்தது 2 9 ஒரு 7. எனக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கிராஸுமே கிடையாது. ஆனால் அந்த 3 1 வந்துருச்சு. இதை எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 4 4 2 6 7 16 23 32 5ங்கிற ஒரு நம்பர் வந்துடும். அப்போ 5, அப்போ 4 வந்திருக்கு, 5 வந்திருக்கு. நான் 6 ஆக்டிவேஷன் பண்ணேன்னா எனக்கு அந்த 4 5 6ங்கிறது கிடைச்சிடும். ஓகே, அப்போ நான் 6 எந்த விதமாலாம் நான் ஆக்டிவேஷன் பண்ணுறேன்? 6னா சுக்கிரன். அப்புறம் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் நான் நிறையா வந்து பேசுவேன். பணம், பொருள், லக்ஸூரியஸ் லைஃப், இந்த மாதிரியான இது. அப்புறம் நம்ம வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் பார்க்கக்கூடியதே வந்து என்னுடைய ஒய்ஃப் தான். என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரதை விட அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் போகும். ஸோ அந்த 6 நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அப்போது 1ஆம் நம்பர்னா சூரியன். அப்போ நம்ம 3 1னா அவங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி அவங்க துறை சார்ந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான சீசன்ல இருக்கக்கூடிய ஒரு, அவரே சிம்ம லக்னம் தான். ஓகே, அந்த மாதிரியான இதெல்லாமே 1 அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு ராஜாவா, ஒரு லீடர்ஷிப் ஆக்டிவிட்டியா, அதுக்கப்புறமா வந்து அந்த பாஸ் அப்படிங்கிற கேடர்ல நம்பர் 1ங்கிற பொசிஷனுக்கு போறதுல நம்பர் 1ங்கிற பொசிஷன்லேயே இருக்கிற அளவுக்கு கோலாச்சக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஓகே, சில பேருக்குலாம் 4லாம் இருக்கும், சில பேருக்கு 5லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கிரகத்துக்குமே நம்ம இது பண்ணணும். சூரியன் இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பரிகாரம், சோசியல் பரிகாரம், ப்ரொஃபஷனல் பரிகாரம்னு பண்ணணும். ஓகே, உதாரணமா 1னா வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கௌரவம், இந்த இதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம்லாம் இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு முதலாளித்தன்மை அப்படிங்கிறதும் இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். எப்படியாவது அந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஒரு அடி ஜெயிச்சிருவாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த இதில் வந்து என்ன அப்படின்னா கோதுமை அப்படிங்கிறது அதோட தானியம், சூரியனோட தானியம். ஓகே, நார்த் இந்தியன்லாம் நிறைய பேர் வந்து மார்வாடிகளில் கோதுமை சாப்பிட்றதுனால தான், புரியுங்களா? ஆனால் நமக்கு அது ஒத்து வராது. நம்ம தமிழ்நாடு கடகராசி, நம்ம அரிசி சோறு தான் சாப்பிடுவோம். ஆமாம், நம்ம தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இது. அவங்க தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை சாப்பிட்றாங்க. ஆனால் நீங்கள் ஒரு முதலாளி ஆகணும் அப்படின்னா கோதுமை உணவை நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனோட காரகத்துவம் உங்களுக்கு வந்து அதிகமாகும். ஓகே, உங்களால் சாப்பிட்றதுக்கு இதாக இருந்ததுன்னா தானம் பண்ணுங்க. நாய்களுக்கு, பைரவருக்கு, அந்த பைரவர் வாகனத்துக்கு பிஸ்கட்ஸை வந்து கோதுமை ரொட்டி, இது மாதிரி ரஸ்க்கு, இது மாதிரியான இதெல்லாம் வந்து நாம் இது பண்ணால் அந்த 1ஆம் நம்பர் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். ஓகே, இப்போ 2க்கு வந்து அரிசி, நீர் தானம். இப்போ நமக்கு 1னா சூரியன் சொல்லியாச்சு. சூரியன்னா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அப்பாவை மதித்து நடக்கணும், அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அப்பாவை எந்த காலத்துலையும் நம்ம எதிர்த்து பேசக்கூடாது. அவங்களே தப்பாக எது இருந்திருந்தாலும் நடந்துக்கிட்டாலும் நம்ம பணிஞ்சு போகிறது அந்த 1ஆம் நம்பரோட இதை வந்து நமக்கு கொடுத்துரும். 2ங்கிறது தாய், சந்திரன் அப்படிங்கிறது. அப்போ தாய்க்கு வேண்டிய விஷயங்களை செய்கிறது. தாய் இல்லை, அப்பா இல்லைன்னா அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு நாம் உதவி செய்யணும். முதியோர்களுக்கு போய் அந்த முதியோர்களுக்கு உதவி செஞ்சோம்னா அந்த 1ஆம் நம்பர் ஆக்டிவேஷன் ஆகும். அது ஆணாக இருந்தால் 1, பெண்ணாக இருந்தாலும் அவங்க சந்திரனோட இதில் வருவாங்க. அப்போ நிறைய அன்னதானம் பண்ணுறது. ஜெயலலிதா அம்மையார்லாம் நிறைய அன்னதானம் பண்ணாங்க. அம்மா உணவகம்னு ஒன்று கொண்டு வந்ததுனால தான் ஒரு தடவை ஆட்சியே வந்தது அவங்களுக்கு. ஆமாம், பெரிய சக்ஸஸ் ஆனிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாமோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமாம், மற்ற தமிழ்நாட்டில் தான் வந்து அது பெரிய அளவு சக்ஸஸ் ஆச்சு. பட் அடுத்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதை வந்து சரியாக வந்து பின்பற்றல. பட் அது அவங்களுக்கு ஒரு பெரிய, அதாவது அவங்கள கூப்பிட்றதே என்னன்னு சொன்னாங்க, செல்வின்னு இருந்தவங்க திடீர்னு அம்மான்னு ஆனவங்களால அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா பேருந்து, இப்படி எல்லாமே வந்து அவங்களோட இதை வந்து ஒரு அஜெண்டாவாகவே ஆக்குன ஒன்றாக தானே இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அப்போ 3ங்கிறது குரு. இப்போ ரஜினிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 3 வருது. இப்போ ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அளவில் நாட்டம் இருக்கதான் செய்யும். குருமாரை ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் ராகவேந்திரர் ஃபாலோ பண்ணார், பாபாஜியை ஃபாலோ பண்ணார். அந்த மாதிரியான இதெல்லாம் பணம் கோடிகளில் கிடைக்கும்.
எப்பா ஆமா உண்மைதான். கோடி அவர் ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்குறாங்கிறது 100 கோடிக்கு தெரியும். அதே மாதிரி தான் இது அந்த பட வசூலும் அந்த மாதிரியான இதாக வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ குருமார்களை வழிபட வேண்டும், கோயில்களுக்கு போக வேண்டும், அந்தணர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும், நலிந்த பிராமணர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா கொண்டக்கடலை சாப்பிட்றது, இதை மாதிரியானதெல்லாம் செஞ்சால் அந்த கலர்ஸையும் கொண்டு வந்துடணும். சூரியன்னா ஆரஞ்சு, சந்திரன்னா ஒயிட்டு, குருனா எல்லோ, இந்த மாதிரி சந்தனம் வைக்கிறது கூட அதோட அம்சம்தான். அப்புறம் 4 அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த நம்பரே இல்லை அப்படின்னா அந்த 4ஆம் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடியது. ராகுங்கிறது தான் 4. உளுந்த வடை சாப்பிட்றது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உளுந்து சம்மந்தப்பட்டது எல்லாமே ராகு தான், தானியம் அதுதான். இப்போ கலர்ஸ்லையும் வந்து ப்ரௌன், கிரே, இந்த மாதிரி இது மாதிரி தான் கலர்ஸ் எல்லாம் கூட அவர்கள் கருப்பு, நீலம் கூட போடலாம். ஓகே. அந்த தெய்வங்களை வழிபடணும். ராகுனா துர்க்கை, காளி, மாரியம்மன், காளியம்மன், இப்படியான தெய்வங்களை வழிபடுறதும் அந்த இதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணும். 5 தான் புதன். மாணவர்கள் கல்விக்கு இது பண்றது. ஜெயலலிதா அவங்க தான் வந்து நிறைய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே பரிகாரமாக தான். பிரபலங்கள் செய்யக்கூடியது எல்லாமே யாரோட கைடன்ஸ்லையால தான் அவங்க அதை செஞ்சிருவாங்க. அப்போ 5ங்கிறது அவங்க வந்து உடையில கொண்டு வந்தாங்க. இவர்கள் நம்மளுமே வந்து ஒரு பச்சை கலர் பேண்டோ கயிறோ கட்டிக்கிறது நமக்கு அதை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடியதா இருக்கும். சுக்கிரன்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆணா இருந்தால் அது மனைவி, பெண்ணாக இருந்தால் அவர் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப நல்லா வந்து அழகுபடுத்திக்கணும். நகை நட்டு எல்லாம் போட்டுக்கிறது, வைக்கிறது, இந்த மாதிரியான லக்ஸூரியஸான இது, லக்ஸூரியஸ் கார், அது மாதிரியான இதெல்லாம் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 6ஆம் நம்பர். அப்போ மகாலட்சுமி வழிபாடு. 7ங்கிறது கேது, சித்தர்கள் வழிபாடுது, சன்னியாசிகளுக்கு உதவுறது, சாதுக்களுக்கு உதவுறது, அது மாதிரியான இது தனிமையில் உட்காந்து யோகா தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இது மாதிரியான இதெல்லாம் 7. 8ங்கிறது வந்து சனி. சனினா கர்மகாரகன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 8 போட்டு நடக்கலாம். அந்த 8 ஆக்டிவேஷன் ஆகும். அப்புறமா வந்து அன்றாடங்காட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய தெருவோரத்தில், சாலையோரத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட வந்து பேரம் பேசாமல் அவங்கள்ட்ட பொருட்களை வாங்குறது, இதை மாதிரியானதை பண்ணலாம். இதுவும் ஜீவசமாதி வழிபாடு. ஏன்னா மண்ணு கீழே போயிடுச்சுனாலே அது சனியோட அம்சத்தோட இருக்கக்கூடியவங்க தான். அப்போ அதுவும் ஜீவசமாதிகள் வழிபாடு, அந்த மாதிரியான இதை பண்ணுறது, வைக்கிறது, கர்மா சார்ந்த விஷயங்களை தேடி கண்டறிவது, இந்த மாதிரியான இதை பண்ணலாம். 9ங்கிறது செவ்வாய். இப்போ செவ்வாய்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வராகி வழிபாடு, வீரபத்ரர் வழிபாடு, அப்புறம் தோரம்பருப்பு சாதம் சாப்பிட்றது, தக்காளி சாதம் சாப்பிட்றது, பீட்ரூட் சாதம், பீட்ரூட் அல்வா, இப்படியான இதெல்லாம் தானமும் பண்ணலாம், சாப்பிடவும் செய்யலாம். அது வந்து இராணுவம், அப்புறமா பாதுகாப்புத்துறை, போலீஸு, காவல்துறை, செக்யூரிட்டி, வாட்ச்மேன், இந்த மாதிரியான இது எல்லாமே செவ்வாயோட அம்சத்தில். யூனிஃபார்ம் போட்ட வேலை செய்கிறவங்க எல்லாமே செவ்வாயோட அம்சத்தில் இருக்கும். அவர்களுக்கு இவர்கள் ஏதாவது உதவிகள் செய்யலாம், தானம் செய்யலாம். இப்படி பண்ணும்போது அந்த 9 நம்பரும் எந்த கிரகம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த ஆக்டிவேஷன்ஸை நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸ்க்கு பண்ணலாம். ஓகே. இதையும் விட இன்னும் சிறப்பான ஒன்று, இந்த எண்கள் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். இதை டெய்லி வந்து நீங்கள் ஒரு கட்டம் போட்டு இதே மாதிரி வரைஞ்சி இந்த கிராஸ் போட்டிங்கனாலும் அது உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். இது மாதிரியே நீங்கள் வந்து மோதிரம் செஞ்சு போடலாம். ஓகே. அந்த இதை நம்பர் வந்து நவகிரக மோதிரம்லாம் போடுறாங்கல்ல, ஓகே, இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த எல்லா நம்பர்ஸும் வர மாதிரி இந்த கிராஸஸை வந்து அதில் கரெக்டாக இது பண்ணீங்கன்னா இதுலேருந்து ஒரு சிம்பிள் வரும். இந்த கிராஸை வந்து இணைக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் வரும். ஓகே. இப்படி வரும். இதுக்கு பேர் மிடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூனிவர்சல் சிம்பிள். ஓகே. அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனோட ஆக்டிவேஷன். இந்த மிடாஸ் சிம்பிளை பயன்படுத்தினாலே நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவு பணம் இது பண்ண முடியும். ஓகே. டாஸ்மாக்கு முன்னாடி அந்த இது வந்து என்ன பேரு, மிடாஸ் தானே இருந்தது. அதுல தான் நிறைய படம் வந்தது, புலகுனது. ஆமா, அதுதான் விஷயம். மிடாஸ்ங்கிற பேருக்கே அப்படிங்கும்போது இந்த லோகோவை இதெல்லாம் நான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கிளாஸஸ் எடுக்கும்போது இதை மாதிரி மோதிரம் போடுங்க, இந்த மிடாஸ் சிம்பிளை நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா யூனிவர்சல் சிம்பிள் நீங்களும் பயன்படுத்தலாம், நானும் பயன்படுத்தலாம். சில குறியீடுகளை தான் பர்டிகுலரான நபர்கள் பயன்படுத்த வேண்டும். மற்றபடி இது வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ பார்க்குற பல பேருக்கும் ஒரு பயங்கர டவுட் இருக்கும், எப்படி இது சாத்தியப்படுது அப்படின்னு.
ஆரம்பிக்கும் போது இதோட பேரும் வித்தியாசமாக இருக்குது, நம்ம ஊருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி. ஆனால் முடியும் பொழுது இந்த பிரபலங்களோட விஷயமா இருக்கட்டும், உங்களோட விஷயமா இருக்கட்டும், இது ஒரு தம்பதியருக்கு சொன்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இந்த என்ன சார் லூசு கிரீட்னு நீங்க வந்து யூடியூப்லயோ கூகுள்லயோ போட்டீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய இது வரும். நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்றாங்க, பின்பற்றுறாங்க. நானும் இதை ஃபாலோ பண்றேன். எனக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இதுல நிறைய விஷயங்களை இது பண்ணி நான் இதுல கிளாஸஸ்லாம் நிறைய எடுக்கிறது உண்டு. ஓகே. இதுபடி நீங்க போன் நம்பரை கொண்டு வந்துடணும். இதுபடி நீங்க உங்க வீட்டு நம்பரை கொண்டு வந்துடுறது. ஓகே. அப்புறம் உங்க கார் நம்பர் பிளேட், ஆமா கார் நம்பர்லாம் அப்படி கொண்டு வந்துடணும். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதுல இந்த மாதிரியான எண்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுலயும் இந்த 456 வர மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருந்ததுன்னு உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். ஓகே. இந்த மெயின் இந்த 3 டிரைவேஷனுங்க, 456, 258, 356, இதுதான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இதுல வந்து நீங்க ஏதாவது உங்க ஃபோன் நம்பர்லயோ அல்லது உங்களுடைய இதுல வீட்டு நம்பர், கார் நம்பர் எதா இருந்தாலும் ஓகே. நம்ம வீட்டு நம்பரை வந்து அவங்க கொடுக்கறது தானே இலக்க எண்ணு. அதே மாதிரி ஆதார் நம்பர்லயும் சில பேருக்கு ஆதார் நம்பர்ல இது வந்திருக்கும். ஓகே. எனக்கெல்லாம் ஆதார் நம்பர்ல இது வரும், வந்திருக்கு. இந்த அதே மாதிரி நான் ஃபோன் நம்பர் இதை மாதிரி நான் ஒன்று வச்சிருக்கிறேன். ஓகே. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்னுடைய மனைவியோட அக்கௌண்ட் நம்பர்ல இந்த 456 வரும். அதனால தான் அதில் வந்து எப்படியாவது ஒரு டிரான்சாக்ஷன் வந்து இன்கமிங்காகவே வரக்கூடிய அளவுக்கு அது இருக்குது. அது நம்ம நிறைய சோதிச்சு பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு சொல்லி செஞ்சு பார்த்துருக்கோம், அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓகே சார், இவ்வளோ நாளாக நம்ம இன்டர்வியூவாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு கிளாஸ் மாதிரி பண்ணது பல பேருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கிளாஸுக்கும் உங்களோட வார்த்தைக்கும் உங்களோட நேரத்திற்கும் நன்றி சார். எல்லாரும் போய் அவங்க டேட்டா பர்த்தை போட்டு மனைவியோட டேட்டா பர்த்தை போட்டு முதல்ல வந்து இதாயிடக்கூடாது, ஐயோ எனக்கு இந்த நம்பர் இல்லையா அந்த நம்பர் இல்லையான்னு. உங்களுடைய பெட்ரா டேட்டா பர்த்தையும் போடுங்க. 2 பேருக்கும் காமன் நம்பரை எடுத்து இதை மாதிரி வந்து டிரைவ் பண்ணி பாருங்க. அதுல எந்த மிஸ்ஸிங் நம்பர் இருக்கோ, அது எந்த கிரகம் சுட்டி காட்டுதோ அதுக்குரிய விஷயங்களை நீங்க சோசியல் பரிகாரம், ஸ்பிரிச்சுவல் பரிகாரம், ப்ரொஃபஷனல் பரிகாரம்னு பண்ணீங்கன்னா, சிவன் கோயிலுக்கே போயிட்டு இருந்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஆக்டிவேஷன் ஆகும். அம்பாள் கோயிலுக்கு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா 2ஆம் நம்பர் ஆக்டிவேஷன் ஆகும். குருமார்களா வழிபட்டீங்கன்னா 3ஆம் நம்பர் ஆக்டிவேஷன் ஆகும். 4ஆம் நம்பர்னா இஸ்லாமிய சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போக ஆரம்பிச்சிடணும். அது மாதிரி 5 புதன் பெருமாள், 6 சுக்கிரன் மகாலட்சுமி வழிபாடு, 7 சன்னியாசிகள், சாதுக்கள், சித்தர்கள் வழிபாடு, 8 கர்மகரகன் ஜீவசமாதி வழிபாடு, சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட கோயிலா போகணும், 9 முருகன், வராகி, அதுக்கப்புறம் வீரபத்ரர், அனுமன், இப்படியான கோயில்களுக்கு போனோம்னா அதுவும் என்ன இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை போகணும். அனுமனை போய் கும்பிட்றோங்கன்னா இது ராகாலத்தில் போய் அந்த ஜீவசமாதி சித்தர்கள் ஜீவசமாதிலேயே இஸ்லாமிய சூஃபிஸ் ஜீவசமாதி இருக்கும். அது போய் ராகாலத்தில் போய் 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாங்கன்னா அது 4ஆம் நம்பர் ஆக்டிவேஷன் ஆயிடும். அவ்வளோதான் விஷயம். ரொம்பலாம் ஒன்றும் எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு டேட்டா பற்றி தெரியாதுன்னு எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட இந்த ஜாதகம் தெரியாதவர்கள் கூட இந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் டேட்டா பர்த் தெரியலன்னா பரவாயில்ல, உங்கள் ஒய்ஃபோட டேட்டா பர்த்தோ இல்லை ஹஸ்பண்டோட டேட்டா பர்த்தோ தெரிஞ்சதுன்னா அதை போட்டு அவர்களுக்கு எந்த நம்பரு நிறையா இருக்குது அது ப்ளஸ்ஸு, எந்த நம்பரு கம்மியாக மிஸ்ஸிங் நம்பராக இருக்கோ அதை ஆக்டிவேஷன் பண்ணணும். ஓகே சார், வெற்றிக்கான ஒரு வழியை காமிச்சு இன்னொரு லாங் சைஸ் நோட்டில் தினசரி இந்த லூசு கிரீடை போட்டு இது பண்ணுங்க. ஒரு நாள் வந்து வெறும் சிங்கிள் டிஜிட் போடுங்க, அடுத்த நாள் வந்து எல்லாமே டபுளாக போடுங்க, அதுக்கு அடுத்த நாள் ட்ரிபிளாக போட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. இப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. உங்களுக்கு அது ஏஞ்சல் நம்பர்ஸாகவும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் இந்த இதுவும் ஆக்டிவேஷனும் பிரமாதமாக நடக்கும். ஓகே சார், ஆக மொத்தத்தில் ஒரு வெற்றிக்கான ஒரு வழியை காமிச்சிருக்கீங்க. எல்லாரும் இதை உபயோகப்படுத்துவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.